அவன் அதை பழகியிருக்கான். தபஸ் இருந்து ஒரு இடத்துல உட்காரு, நகரக்கூடாது, என்னானாலும் நகராதேன்னா உட்கார தெரியணும். எத்தனை பணிவிடை செய்துனாலும் பண்றதுக்கு தெரியணும். என்ன ஆறு வெச்சாலும் திரும்ப நீ பேசக்கூடாதுன்னு அவன் இருக்க முடியணும். கோபம் கூடாதுன்னா முடியணும். இப்படி சிலது சில பேருக்கு பகவான் விட்டு வச்சிருக்காருனால் அதை நம்ம விட்டே கொடுத்துடக்கூடாது. இப்படி வெப்பமே நான் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஆளை வச்சுடுறேன், அதனால என் குல தர்மத்தை நான் பார்க்க மாட்டேன்னால் யசோத நித்தியப்படி தயிர் பால் கடைவளம். இதை சிறிய திருமடல்ங்கிற பிரபந்தத்திலே திருமங்கியாழ்வார் சாதிக்கிறார். ஏறார் எடையினோவ எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை நாரார் உரியேற்றி நன்கமைய வைத்து ஓராதவன் போல் உறங்கி அறிவுத்து போரார் வேர்க்கண்ணீர் போந்தனையும் பொய்யுறக்கம் ஓராதவன் போல் உறங்கி அறிவுத்து தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆராத வெண்ண விழுங்கி அருகிருந்த மோரார் குடமுருட்டி முன்கிடந்த தானத்தே ஓராதவன் போல் இருந்தாளை கண்டவளும் வாரா தான் வைத்தது காணாள் வயிறிடித்திங்காரார் புகுதுவார் ஐயறிவரல்லால் நீராமிதி செய்தீரென்னோர் நெடுங்கையித்தால் ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடே ஷீராவ குளிகளாய்ச் சிக்கனவார் தடிப்ப ஆறா வயிற்றினோடு ஆற்றாதான். இன்னொரு ஆச்சரியமான போஷரம். அதுல ஆரம்பத்துல சொல்றார், யசோத 3 வேளையும் சரியா தயிர் கடைவலாம். அவதான் அந்த ஊருக்கே தலைவி. ஆனா அவ எதுக்கு கடையணும்? வேலைக்கு ஆள் வச்சுக்க மாட்டாளா? யசோத தலைவியாச்சேன்னா அந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளைங்கிற உரையாசிரியர் எழுதியிருக்கார். இதுக்கு ரொம்ப தேவையான, அதனாலதான் அதை எடுத்து சொல்றேன். இப்போ பிராமணன் சந்தியாவந்தனத்துக்கு ஆள் வைக்கும் என்று யசோதை தயிர் கடைய ஆள் வைப்பள். இது அவர் எழுதியிருக்கிறது. பிராமணன் சந்தியாவந்தனம் பண்ணணுங்கிறது அவனுக்கு தர்மம். அந்த தர்மத்துக்கு நான் ஆளை வச்சு சந்தியாவந்தனம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு தான் யசோதை இடைச்சி. அவ வைசிய பெண்ணும் இல்லையோ, அப்ப அவ தர்மத்தை அவ செய்துதான் தீர வேண்டும். அதற்கு ஆளிட முடியாது. நான் தான் பெருமாள் சேவித்தாகணுமே தவிர நான் கோவிலுக்கு போறது கஷ்டமா இருக்கு, இன்னைக்கு ரொம்ப வேலையா இருக்கு, அதனால நான் ஆள் வச்சு கோவிலுக்கு அனுப்பிச்சுட்டேன், பெருமாளை இன்னைக்கு எங்க ஆள் சேவிச்சுட்டு வந்துருவார் அப்படின்னு சொல்லுவோமா? அது கூட சொன்னாலும் சொல்லிடுவோம். சாப்பிட்றதுக்கு அது நாம தான் பண்ணி ஆகணும். சாப்பிட்றதுக்கு நான் ஆள் வச்சுட்டேன், அதனால எனக்கு பதில் என் பிரதிநிதி சாப்பிட்டுப்பார் இருக்கட்டுமே. அது ஒரு நாளும் ஒத்தனும் இருக்க மாட்டேங்கிறான். அப்ப மட்டும் தானா சாப்பிடணும்னு வரமோ இல்லையோ, அப்ப குல தர்மத்தையும் நாம் தான் செய்ய வேண்டும். அதை விட்டு கொடுப்பதுங்கிறது வர்ண சங்கரத்துக்கும் தேவையில்லாத குழப்பத்துக்கும் காரணமாகும். இது எவ்வளவு முடியும்னா அதிலேயே தான் பண்ணிட்டு இருக்க முடியாட்டா கூட அவ்வப்பொழுதாவது அந்த தர்மத்தை நாம பண்ணிட்டு இருக்கணும். இது கலியுகம். கலியுகத்துல எத்தனையோ விஷயங்கள் மாறித்தான் போறது. யுக தர்மத்தை மாற்றிடுறதுக்கு நம்மால முடியாது. ஆனாலும் நமக்குன்னு எது குல தர்மமோ அதை ஓரளவுக்கு செய்து கொண்டு வந்தால் கண்ணனுடைய திருவுள்ளப்படி நடந்தவர்கள் ஆகும். ஆகையாலே யஸ்ச அபிஜாதா பிரக்ரோத்ய காரியம், யாரொருத்தன் உயர் குலத்திலே பிறந்து நல்ல குலத்துல பிறந்துட்டு தீய செயல்களை செய்கிறானே அவன் நரகத்துக்கு போகிறான். யஸ்ச அபலஹா பலினாவ் நித்திய வைரி, யார் நல்ல பலம் பொருந்தியவனோட நித்தியமா விரோதிக்கிறானோ அவன் நரகத்துக்கு போகிறான். ஆறும் பலம் பொருந்தியவர்களுக்கு சற்று வணங்கி நடத்தல் தான் நலம். ஏன்னா தெய்வமாவே இருந்தா கூட பலகீனர்களை தான் அடிக்கும். பலமா இருக்கிறவன தெய்வம் கூட அடிக்காது. அஸ்வன் நைவ கஜன் நைவ வியாக்ரன் நைவச்ச நைவச்ச அஜாபுத்திரம் பலிந்தத்யாது தேவோ துர்பலகாத்தகான்னு ஒரு ஸ்லோகம். ஹோமம் பண்றாலே அதுல ஆட்டனுடைய வப்பைய அறுத்து ஹோமம் பண்ணு அப்படின்னு வேதத்துல ஒரு இடம் வரும். அது பிஷ்டபசு நியாயம்னுட்டு அதை மாவாலேயே வச்சு பண்ணிவிட்டு அந்த மாவு ஆட்டையே ஹோமத்துல ஆகுதியா கொடுத்துருவா. ஆட்டவைன்னு தானே சாஸ்திரம் சொல்லித்து. ஒருத்தர் கேட்டார், ஏன் புலிய ஆகுதி கொடுன்னு சொல்லலே, ஏன் சிங்கத்தை கொடுன்னு சொல்லலே, ஏன் யானையை கொடுன்னு சொல்லலே? எழுதினவர் உபன்யாசகர் பதில் சொன்னார், அப்படி ஏதான்னு சொல்லியிருந்தா ஆட்டுக்கு நடக்கிறா போலே புலியோ சிங்கத்தையோ சொல்லியிருந்தா பிடிச்சின்னு வந்து ஹோமத்தில் ஆகுதி கொடுக்கறதுக்குள்ள அது இவரை கொடுத்துட்டு போடும். ஹோமத்தில் அப்புறம் இந்த மனுஷனைத்தான் ஆகுதி கொடுத்துருக்கணுமே தவிர அதை கொடுக்க முடியுமா? அதனால சாஸ்திரமாவே இருந்தா கூட பலிஷ்டனை அடிக்க மாட்டேங்கிறது பாருங்க. அதுவும் ஒண்ணுமில்லாத வெள்ளாட்டு அடின்னு தானே சொல்றது. ஆகையால் நாம் பலவானுக்கு மதிப்பு கொடுத்து அவனிடத்துல வினயத்தோட அடங்கி போதல் நலம். சூரியனை பார்த்து நாம இவருக்கு எனக்கு நான் விரோதிச்சுக்க போறேன், இவரை தாண்டிட போறேன், இவரை அணைச்சிட போறேன், இவரை மூடிட போறேன்னு ஏதானு பேசினா நான் தான் வீணா பேசுறேன்னு அர்த்தம். சூரியனை எதிர்த்து என்னால எதுவானு செய்ய முடியுமா? ராவணன் ஒரு தடவை வாலியை யுத்தத்துக்கு அழைத்தான். இந்த கதை நடந்தது. அங்கதன் ராவணனிடத்துல போய் தூது பேசுகிறான். ராமன் லங்கைக்கே வந்து சேர்ந்த எடுத்து இனி அடுத்தது சண்டை துவங்க வேண்டியதுதான். இப்ப கடைசியா முயற்சியா இருக்கட்டும்னு ராமன் அங்கதன் அனுப்பிச்சு வச்சார். அங்கதன் ராவணனிடத்துல போய் நல்லத்தை எடுத்து சொல்லுகிறான். அப்ப ராவணன் ஆறு தெரியுமா அப்படின்னு கோபத்தோட கேட்டான். தெரியுமே, உன் பேர் ராவணன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு 2-3 ராவணர்கள் தெரியும்.
இதுக்குள்ள எந்த ராவணன் நீன்னு சொன்னியானா தேவலை அப்படின்னு அங்கதன் சொல்லிட்டு முதல் கதை சொல்றான். எங்க தாப்பனார் ஒரு நாள் சந்தியாந்தனம் எழுந்தார். அப்ப ராவணன் ஒரு அல்பன் வந்தான். அவன் ஊர்ல இருக்கிற எல்லாத்தோடையும் சண்டை போட்டுட்டானா. மக்கள்லாம் சொல்லிட்டா, எங்களெல்லாம் வம்புக்கு இழுக்காதே, வாலிதான் மகாபலி, அவனை போய் நீ ஜெயிச்சுட்டியானா உலகத்தே ஜெயித்தா போலே, ஏன் பொழுத வீணாக்குறேன்னு சொன்னார்கள். எங்க தாப்பனார் இருக்கிற இடத்துக்கு ராவணன் வந்தான். சண்டைக்கு வான்னு கூப்பிட்டான். எங்க அப்பா அப்ப சந்தியாந்தனத்துல அர்க்கியம் விட்டு இருந்தார். வாலிக்கு இருக்கிற சக்தி அர்க்கியம் விடணும்னா தெற்கு சமுத்திர கரைக்கே போய் அர்க்கியம் விடுவனாம், மேற்கு சமுத்திரத்துக்கே போய் அர்க்கியம் விடுவனாம், கிழக்கு சமுத்திர கரையில போய் விடுவன். தாவினா கிழக்கு சமுத்திரம், தாவினா தெற்கு சமுத்திரம், அவ்வளவு சக்தி. நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்ற ஒரு தத்துவத்திற்கு போன வருடம் நீங்க பார்வையாளர்களாக 1 கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை தெளிவு பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலால் கரோகரா, கச்சியம்பை சண்முகனாருக்கு அரோகரா.